ஒரு ஜாதகம் அவங்க பக்கத்தில் தெரிஞ்சுக்கிங்க. அதனால அவங்க நேரில் வந்துட்டாங்க. நான் நேரில் யாருக்கும் அப்பாயின்மெண்ட் தரதில்லை. வேற வழியில பக்கத்தில் தெரிஞ்சுக்கிறதுனால வந்துட்டாங்க. வேற வழியில் நமக்கு ஜாதகம் கிடையாது. ஜாதகம் இல்லை. ஓகேவா? இப்ப இந்த அம்மா எனக்கு மனசுல ஒரு மாதிரியா இருக்கு, மனசு சரியில்லை, எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லி எனக்கு சரி பண்ணுங்க அப்படி. இடம் மாறுதல் பண்ணலாமா வேலையில அப்படின்னு கேக்குது. இடமாறுதல் பண்ணிக்கலாமா நாம அப்படின்னு ஒரு கேள்வி. ஜாதகம் கிடையாது, டேட்டா தெரியுமா அதுவும் தெரியாதுன்னு, அதுவும் தெரியாதுன்னு. ஓகேவா? இப்ப வந்துருச்சு, ஏதோ ஒண்ணு பண்ணி ஆகணும். எனக்கு ஏதாவது ஒரு கடவுள் சொல்லுங்க கெட்டியமா பிடிச்சிருக்கிறதுக்கு. உபாசன தெய்வம் அப்படி சொல்லுது. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப ரீசனா அதிகமா என்ன கோயிலுக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. அதிகமா எந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஓகேவா? இங்க சேலத்துல இப்ப என் வீட்டுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல இருட்டுக்கல் முனியப்பன் கோவில், அந்த கோவில் தான் ரீசனா நான் அதிகமா போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லிச்சு. இந்த இருட்டுக்கல் முனியப்பன் அப்படிங்கிறது சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ள ஒரு தெய்வம். ஓகேவா? சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ள ஒரு தெய்வம். இப்ப நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நான் 10வது வரை படிச்சிருக்கேன். என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். லேண்ட் ப்ரொமோட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஓகேவா? லேண்ட் ப்ரொமோட்டர்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. உங்களுடைய குலதெய்வம் என்னன்னு கேட்டேன். அப்பாவுடைய குலதெய்வம் என்னன்னு கேட்டேன். அப்பாவுடைய குலதெய்வம் என்னன்னு கேட்டேன். அப்பாவுடைய குலதெய்வம் முனீஸ்வரன் சொல்லிச்சு. குலதெய்வங்களுக்கு போறீங்களான்னு கேட்டேன். இந்த முனீஸ்வரன் எங்க இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியாது, அதுக்கு பதிலாக நாங்க வேற முனிப்பனை தான் கும்பிட்டு இருக்கிறோம், கண்ணில் பாக்குற முனிப்பனை கும்பிட்டு இருக்கிறோம். ஆனா முனீஸ்வரன் தெரியும், ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு. ஓகேவா? அப்ப நான் இங்க ஒரு விஷயத்தை புரிச்சிட்டேன். அப்ப குலதெய்வம் டிஸ்டர்ப் ஆயிருக்கு எங்களுக்கு. சனி தான் குலதெய்வம், முனீஸ்வரங்கிறது கன்ஃபார்மா, ஆனா எங்க இருக்குன்னு தெரியலையா. அப்ப குலதெய்வம் மிஸ்ஸிங். அப்ப சனி இந்த ஜாதகம் கெட்டு போயிருக்கு. யாரு?
நேரில் வந்தவங்க ஜாதகம் கெட்டு போயிருக்குன்னு முடிவு பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்ப இந்த அம்மா வந்து குலதெய்வம் கெட்டு போச்சு, முனியப்பன் தான் வந்து குலதெய்வம். இருட்டுகள் முனியப்பனை போய் அதிகமா வந்து கும்பிட்டு இருக்குது. கோச்சார சனி உத்திரட்டாதி ரேவதி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வரேன். தூக்கம் வருதான்னு கேட்டேன். சரியா தூக்கம் வரமாட்டேன்னு இருந்துச்சு. பழைய நடந்து முடிந்த விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வருதான்னு கேட்டேன். ஆமானுச்சு. கழிவுல ஒழுங்கா வெளியேறு போகுதான்னு கேட்டேன். சரியா போகலன்னுச்சு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சனிதான் வைநாசிகன் முடிவு பண்ணிட்டேன். ஓகேவா? சனி உத்திரட்டாதி ரேவதி வேலை பார்க்கறதுனால இந்த அம்மாவுக்கு வந்து என்னன்னா, ரேவதி என்பது நரம்பு பாதிப்பு வந்திருக்கு. பழைய ஞாபகம் வருது. தூக்கம் வர மாட்டேங்குது. கழிவு சரியா வெளியில போகல. தூங்கினா கழிவு வெளியில போயிடும். தூங்காத சரி கழிவு வந்து அவ்வளவு சீக்கிரம் வெளியில் போகாது. சிரமப்படும். இப்ப இது வந்து இந்த இடத்துல வந்து இந்த அம்மாவுடைய நரம்பு மண்டலங்கள்லாம் பாதிக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஓகேவா? சமையலுக்கு என்ன யூஸ் பண்றீங்கன்னு கேட்டேன். ஒரிஜினல் செக்கில் ஆடினா நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துறேன்னு இருந்துச்சு. ரைட்டு. செக்கு என்ன செக்கு என்னோட நான் செக்கு வச்சிட்டேன். ரைட் புடிச்சிட்டேன் பாருங்க. சரி, இப்ப வந்து இது தெரிஞ்சு போச்சு. இப்ப வந்து நான் இந்த உணவெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் பண்ண மாத்துங்க, எல்லாம் சரியாகும்னு சொல்லிட்டு நான். இப்ப அடுத்தது படிக்கும் போது நல்லா படிப்பியான்னு கேட்டேன். நான் வந்து மக்கு புள்ள சுமாரா தான் படிப்பேன். அப்படியா? விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா அப்படின்னு கேட்டேன். லாங் ஜம்ப், ஹைட் ஜம்ப், ரன்னிங் எல்லாம் பட்டைய கலப்பு வந்துச்சு. அப்படியா? அப்ப இவ ஜாதகம் வந்து செவ்வாய் பலமா இருக்கிறாரு. அதே செவ்வாய் வந்து லேண்ட் ப்ரொமோட்டர்ல ஒர்க் பண்ணி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அப்ப இவ ஜாதகத்துல செவ்வாய் வந்து நல்ல பலமா இருக்கு அப்படின்னு ஒரு முடிவு வந்துட்டு. ஓகேவா? இப்ப அடுத்தது ரைட். இப்ப ஏதாவது வாக்கிங் போறியா இல்ல ஏதாவது வந்து எக்ஸசைஸ் பண்றியா? ஒன்னும் பண்றது இல்ல. வாக்கிங் போ. அப்படி இல்லையா அக்குப்ரெஷர் அக்குபஞ்சர்ல போயிட்டு பாதம் காலை வந்து மசாஜ் பண்ண சொல்லு. உன் பிரச்சனை சரியாகும்னு சொல்லிட்டேன் நான். ஓகேங்களா? பிரச்சனை முடிச்சு விட்டாச்சு. இப்போ வந்து என்ன உணவு சாப்பிடக்கூடாது, எந்த கோயில் போகக்கூடாது, என்ன மருந்து பயன்படுத்தணும், அந்த வியாதிக்கு உண்டான தீர்வு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஃப்ளவர் ரெமடியில் வந்து ஒயிட் செஸ்னட்டும் மிமுலஸ் அதையும் ரெண்டும் வாங்கி நைட்டில் தூங்கும்போது சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அந்த பிரச்சனை கிளியர். இப்போ வந்து இடம் மாறுதல் பண்ணலாமான்னு ஒரு கேள்வி வந்துச்சு. சரி ரைட். இப்போ இந்த வேலையை விட்டுட்டு என்ன வேலைக்கு போகலான்னு இருக்குன்னு கேட்டேன். இல்லை ஒரு 6 லட்ச ரூபா கேட்குறாங்க, கொடுத்தாக்க வந்து சேலம் கார்பரேஷன்ல வந்து நல்ல வேலையே வாங்கி தரதா ஒருத்தர் சொன்னாரு அப்படிங்கிச்சு. இதே எலெக்ஷன் டைம். இப்போ வந்து யாருக்கும் வந்து டியூட்டி போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. டெம்பரவரியா இருக்கிறீங்களா பர்மனண்டா மாத்தணும்னா கூட இந்த மாதிரி நேரத்தில் யாரும் பண்ண போறது கிடையாது. அது இல்லாம 6 லட்சங்குது. அப்ப இந்த அம்மா வந்து எங்கேயோ வந்து ஏமாற போகுது அப்படிங்கறத நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். கார்பரேஷன்ல என்ன வேலை அப்படின்னு கேட்டேன். கார்பரேஷன்ல வந்து சூப்பர்வைசர் வேலை. அங்க அவங்க வந்து 30 வருஷமா பண்றவனுக்கே வந்து இன்னும் பர்மனண்டா சுத்திட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. கார்பரேஷனை பொறுத்தவரை சம்பளமும் ஒழுங்கா தர மாட்டாங்க. ஏன்னா வந்து இன்கம் இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட். யாராவது வரி கட்டினாங்கன்னா சம்பள பாக்கி 10 மாசம் இருக்கிறவனுக்கு
பாதி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட். அதனால நான் என்ன பண்ணேன், இடம்லாம் ஒன்றும் மாற வேணாம், நீ வந்து லேண்ட் ப்ரொமோட்லேயே இரு, ஒன்றும் மாற்ற வேணான்ட்டாங்க. இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்தேன். முருகன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு. நான் டெய்லி கந்த சஷ்டி கவசம் கேட்பேன் காலையில சாதத்துலயும் அப்படின்னுச்சு. சூப்பர். டெய்லி நான் கேட்காம இருக்க மாட்டேன். காலையில எழுந்தாலும் கந்த சஷ்டிலையும் கேட்பேன், சாயந்தரம் கேட்பேன். முருகனை எனக்கு பயங்கர இஷ்டம் அப்படின்னுச்சு. அதுதான் உனக்கு உபாசன தெய்வம் பிடிச்சிக்கோட்டேன் நான். ஓகேவா? அதுதான் உனக்கு உபாசன தெய்வம். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா, முருகனை தவிர வேற எந்த கோயிலுக்கும் போக கூடாது. முருகனை தவிர எந்த கோயிலுக்கும் போக கூடாது. எந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன். இப்ப ரீசனா கட்டின ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு முருகன் கோயில் இருந்துச்சு, அப்படிலாம் போக கூடாது. போனா கந்தாசிரமம் போகும், மலை மேல இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 70-80 வருடங்கள் பழமையான கோயில். இந்த பக்கம் போனா குமரகிரி மலையில முருகன் இருக்காரு, அங்க போ. இல்லையா ஃபேர்லாண்ட்ஸ்ல நல்லா வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு முருகன் இருக்காரு, அங்க போ. இந்த 3 முருகனை தவிர வேற எந்த கோயிலும் போகக்கூடாது. ஏன்னா நீ போயிட்டு இருக்கிறதெல்லாம் டம்மி கோயில். ஒன்னு இப்படி போ, இல்லைன்னா வந்து திருச்செந்தூர் போ, பழனிக்கு போ. முருகனை தவிர வேற யாரையும் வந்து பிடிக்காது அப்படின்ட்டு நான். வீட்டுல செம்பருத்தி செடி ஒண்ணு நட்டு வச்சு வளர்த்து, நாட்டு செடியா இருக்கணும், சிவப்பு கலர் பூ பூக்கணும்னா. வீடை சுத்தி ஏற்கனவே 10 செடி இருக்குன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ரைட், ஓகே. முருகனே நீ பிடிச்சிக்கோ, முருகனை பிடிச்சிக்கோ, நரசிம்மனை பிடிச்சிக்கோ, ரெண்டை தவிர வந்து எதையுமே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தீர்வையும் கொடுத்துட்டு அனுப்பிச்சுட்டேன். ஓகேவா? எப்படி என்ன கேக்குதா? அப்படி சிந்திச்சோம்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். என் குழந்தைங்க என்ன பார்த்துக்குவாங்க கடைசியில். ஒரு 2 குழந்தை ஜாதியும் கொடுக்கணும். ஒரு குழந்தை அதிகண்ட நாமயோகத்தில் பிறந்ததுக்கு பொண்ணு, 2வது குழந்தை. ஃபர்ஸ்ட் குழந்தை ஜாதகத்துல யோகா ஸ்டார்ல குரு உட்காந்துருக்காரு. அதாவது சந்திரன் வந்து அந்த ஜாதகத்துல கேது யோகி, சந்திரன் உபயோகி ஒரு ஜாதகத்துல. இன்னொரு ஜாதகத்துல வந்து குருவே வந்து சந்திரன் குரு வந்து யோகி இன்னொரு ஜாதகத்துல. உன்னை விட்டெல்லாம் போகவே மாட்டாங்க, கடைசி வரையும் நல்லா பாத்துக்குவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ட்டு. ஓகேவா? அது என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நான் ஒரிஜினல் நல்லெண்ணெய் செக்குல ஆட்டினதான் சாப்பிடுவேன், அதான் உடம்புக்கு நல்லதுன்னு. ஆனா நாயே முதல்ல அது மாத்தி தொலை நாயே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து மாத்தி சாப்பிட்டு இருக்காரு. ஓகேவா? இப்ப அதை கேட்ட 3 கேள்விக்கு நம்ம வந்து தெளிவா வந்து பதில் சொல்லியாச்சு. ஜாதகம் இத்தனைக்கும் கிடையாது. சரிதானே? இறுதிப்படி இருக்கு. அது உன்னோட ஒரு கேள்வி கேட்கும் போது அது வந்து ஒரு கனெக்ட் ஆகுது. நமக்கு ஒரு கேள்வி இன்னொரு ஏதாவது கனெக்ட் பண்ணி அந்த அம்மாவுக்கு தேவையானதை வந்து கொடுத்து அனுப்பிச்சுட்டாச்சு. இந்த அம்மாவை கூட்டிட்டு இன்னொரு அம்மா வந்துச்சு. அந்த அம்மா மூலியமா தான் அந்த அம்மா வந்தது எனக்கு.
இந்த அம்மா எனக்கு பழக்கம் கிடையாது. அந்த அம்மா வந்து பவகரணத்தில் பிறந்த அம்மா. அப்பயும் நான் முடிவு பண்ணிட்டேன், ரைட் எல்லாம் ஜோலி முடிச்சது கரெக்டா எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. இந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்துச்சுல்ல, அந்த அம்மா வந்து பவகரணத்துல பிறந்தது. அந்த அம்மா ஜாதகத்துல கரணநாதன் செவ்வாய், அது ஏற்கனவே அந்த ஜாதகம் பார்த்துருக்குது. இதுக்கு வந்து ஒண்ணு யோகி உபயோகி கரணநாதன் செவ்வாய் ரெண்டு கனெக்ட் ஆயிடுச்சு. நேர யானை கொண்டு உட்கார வச்சிருச்சு, ரூட்டை கிளியர் பண்ணியாச்சு. ஓகே தானே? இப்ப 6 லட்சம் ரூபாய் மீதி பண்ணியாச்சு, எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி விட்டாச்சு. கடந்த கால பலன்களை நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்டு துல்லியமா தெரிஞ்சுக்கும் போது நிகழ்கால எதிர்கால பலன்களை நம்ம வந்து தீர்மானிக்க முடியும். ஓகேவா? ஆமா. இப்ப நம்ம வந்து நான் வந்து நேரில் அந்த அம்மாவை பார்த்தேன், சாமுத்திரியா லட்சணம் எனக்கு தெரியும், ரைட்டு. கடந்த கால பலன்களை அதுவே வந்து கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப வந்து அதை வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரிஞ்சாச்சு. கந்த சஷ்டி கேட்குது, வீடை சுத்தி 10 செம்பருத்தி செடி நட்டு வச்சுக்குது, லேண்ட் ப்ரொமோட்டர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. அப்ப இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்குது. கோபம் வருமானு கேட்டேன், கோபம் கண்ணா பின்னான்னு வரும், யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டோம், அடிச்சு விடுவோம்னுச்சு. ரைட்டு, இது வந்து செவ்வாய் பலம் பெற்ற ஒரு பெண் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டேன். ஒரு 50 வயசு இருக்கும் அந்த அம்மாக்கு. ஓகேவா? ம். நான் டெய்லியும் வந்து ராசி பலன் கேட்பேன், அதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு பயமா இருக்குது அப்படின்னுச்சு. என்ன வந்து பயப்படுத்துறாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆனிச்சு. நான் சொல்லிட்டேன், இதை மட்டும் கிளியரா பண்ண உன் பிரச்சனை எல்லாம் சரியாயிருந்தேன் ஒரே வார்த்தையா. சரிங்களா? இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே, முடிச்சிடலாமா? சரி, இன்னைக்கு ஏன் நம்ம ஜாதகம் கொடுத்தது அது ஒன்றும் பெருசா, ஏன்னா ஜாதகர் நம்மகிட்ட பேசணும், அதனால வந்து எனக்கு அது திருப்தியா இல்லை. சரி, நேற்று வித்தியாசமா ஒண்ணு பண்ணமே, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு பண்ணிட்டேன். ஆமா, நான் ஜாதகமே இல்லாம வந்தாலும் நான் வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு தீர்வு கொடுத்துருவேன். அப்படியா? சரி சரி சரி, ஓகே ஓகே. சரி, இதையும் நீங்க வந்து ஒரு பாடமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட காலத்து கட்டத்துக்கு மேல வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள்லாம் வரும். ஜாதகமே இல்லாம வந்தா கூட நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும், அவங்களுக்கு ஒரு தீர்வுகளை வந்து தர முடியும். நம்மளுடைய சப்ஜெக்டால மட்டும்தான் முடியும், வேற எவனாலையும் முடியாது. ஓகே தானே? சரி, முடிச்சிடலாமா?
பழைய மாணவர்கள்லாம் ஓகே, பழைய மாணவர்கள்லாம் ஓகே. புதுசா வந்து கொஞ்சம் பேர் இதுல உள்ளார வந்திருக்கிறாங்க. ஒரு 6-7 பேர் வந்து இப்ப வந்து எஸ்பி அது இதெல்லாம் இல்லாதவங்களும் உள்ளார இருக்கிறாங்க. உங்களுக்கு ஓகே, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஆமா, என்னடா இருந்தாலும் வந்து லூஸ் மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. விஷயத்தை புடிச்சுக்கிட்டா ஓகே, ரைட்டு தானே? சரி சரி, ஓகே. முடிச்சுக்கலாமா? சரி, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? சரி, ரைட் ரைட் ரைட், ஓகே. சரி, பார்ப்போம் நாளைக்கு. ரைட், ரைட், ஓகே.